தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த 10 மாதங்கள் 2025 வருஷத்தினுடைய 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்தை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை கர்த்தர் அழகாய் நம்மை நடத்தி வந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஒரு விசை கூட நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் செய்த சிறிதும் பெரிதுமான எல்லா இரக்கங்களை நினைத்து கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எபினேசராக இருந்தாரே, நமக்கு உதவி செய்கிறவராக இருந்தாரே, எல்ரோகியாக இருந்தாரே, காண்கிறவராக இருந்தாரே, எத்தனை அருமையான நன்மைகள், எத்தனை ஆச்சரியமான கிருபைகள், எவ்வளவாய் போக்கில் வரத்தில் வழியில் வாகனத்தில் கூட இருந்து நம்மை நடத்தினாரே. அந்த தெய்வத்தை நன்றியுள்ள இதயத்தோடு கூட கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 11வது மாதத்திலே தேவன் நம்மோட பேச இருக்கிற வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். Book of Joel chapter 2 verse 19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலே கர்த்தர் மறுமொழி கொடுத்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை என்னையும் கர்த்தர் இந்த மாதம் திருப்தியாக்க போகிற மாதமாய் மாற்றப் போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4 காரியங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மறுமொழி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு மறுமொழி கொடுக்கிறவராய், பதில் கொடுக்கிறவராய் தேவன் நமக்கு இந்த மாதம் மாறப்போகிறார். The Lord will answer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க போகிறார், மறுமொழி கொடுப்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, நான் மறுமொழி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு பதில் கொடுக்கிற தேவனாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்து என்று எழுதப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஆன்சர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கு பதில் கொடுத்து விட்டார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு, கூப்பிடுகிறதற்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். 2வது, கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிந்தையாக உங்களை நான் வைக்க மாட்டேன். அப்படியானால் புறஜாதிகளுக்குள்ளே இந்த 10 மாதம் பலவிதமான நிந்தையான பேச்சுகளும் ஒரு நிந்தைக்குள்ளே போகிற அனுபவங்களும் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். இந்த 11வது மாதத்தின் துவக்கத்தில் முதல் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே, நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் நிந்தையாய் வைக்க மாட்டாராம். I will no more make you a reproach among the heathen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். No more reproach. I will no more. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை make you a reproach. உங்களை நிந்தையாக வைக்கவே மாட்டேன். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிந்தையான அனுபவத்துக்குள்ளே, பயத்தின் அனுபவத்துக்குள்ளே கேடு சம்பவித்து விடுமோ, துக்கம் நேர்ந்து விடுமோ, ஷுடாபாலாயிரியம் துடாயிரியா, அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்திலே நீங்களும் நானும் கடந்து போயிருக்கலாம், கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களோடு என்னோடு கூட சொல்லுகிறார், நான் இனி நோ மோர். கர்த்தர் ஸ்தோத்திரம்.
புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்க மாட்டேன், நிந்தையாய் வைக்க மாட்டேன். மூன்றாவது அவர் செய்ய போகிற இன்னொரு காரியம் என்னவென்றால், தானியத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தேன். கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தேவையான இந்த 11வது மாதத்துக்கு தேவையான தானியம், திராட்சரசம், எண்ணெயை கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்ததினாலே இந்த 11வது மாதத்திலே நாம் திருப்தியாக இருக்க போகிறோம். 4வது, நாம் திருப்தியாக மாறப்போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். மீண்டும் அந்த வார்த்தையை நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும், தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் கொடுக்கிற நன்மையினாலே, கொடுத்த நன்மையினாலே திருப்தியாக போகிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தரை நன்றியோடு துதிக்கலாம். என்னை திருப்தியாக்குகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். என்னை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எங்கெல்லாம் நிந்தையாய் மாறிடுமோ என்று பயந்தோமோ, அந்த இடத்திலெல்லாம் இந்த நவம்பர் மாதத்திலே உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். எங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டோமோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை என்னையும் மேன்மையாய் வைக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இனி நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செப்பனியாவின் புஸ்தகத்திலே அப்படிதான் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த தேசங்களில் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். உன்னை கர்த்தர் நேம் அண்ட் ஃபேம், எங்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டாயோ, அங்கே கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதே மாத்திரமல்ல, செப்பனியா 3ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்திலே, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். மீண்டும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நிந்தையாக வைக்க மாட்டேன், அதற்கு பதிலாக புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் வைப்பேன். நேம் அண்ட் ஃபேம். நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த நவம்பர் மாதம் உங்களை என்னையும் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற மாதம், நிந்தையை மாற்றுகிற மாதம், கர்த்தர் நமக்கு மறுமொழி கொடுக்கிற மாதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தேன், கொடுக்க போகிறேன் அல்ல, கொடுத்தேன், ஆல்ரெடி கிவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கு வேண்டிய எண்ணெய், உனக்கு வேண்டிய திராட்சரசம், உனக்கு வேண்டிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எண்ணெய், தானியம், எல்லாவற்றையும் கான் ஆயில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அண்ட் வைன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். அதோடு மாத்திரமல்ல, இதனால உன்னை திருப்தியாக்க போகிறார். எத்தனை பேர் இந்த காலவேளை சந்தோஷத்தோடு கூட என்னை திருப்தி ஆக்குகிற தெய்வத்துக்கு நன்றி என்று சொல்லி புகழ போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ குறைபட மாட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ புசித்து திருப்தி அடைவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். எப்படி நம்மை திருப்தி ஆக்குவார் அப்படிங்கிறது குறித்து ஒரு குறிப்பை நான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமானால், கர்த்தர் நம் அனுமதித்தால், தொடர்ந்து இதனுடைய ஆழங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அதனாலே நீங்கள் திருப்தி ஆவீர்கள், அதனாலே நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தேவன் திருப்தி ஆக்குகிறாராம்? முதலாவதாக 104ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது, சங்கீதம் 104 வாசிக்கும் போது அங்கே ஒரு அனுபவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். 104ஆம் சங்கீதத்தின் 26 வாசிக்கிறேன். சாம்ஸ் 104 verse 26 onwards. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும்.
நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால திருப்தியாகுமா. நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அதுதான் வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நம்மை திருப்தி ஆக்குவார் அழகாய் சொல்லுகிறார். அதனுடைய அடுத்த வசனத்தில் படிக்கும்போது, நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே திமிங்கலங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பெரிதும் விசாலமான சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. இந்த திமிங்கலங்களை குறித்துதான் ஆண்டவர் அழகாய் சங்கீதத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில திமிங்கலங்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கும். ஒரு நேரத்திற்கு எத்தனையோ கிலோ கணக்கில், டன் கணக்கில் மீன்களை சாப்பிடக்கூடிய திமிங்கலங்கள் எல்லாம் சமுத்திரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் ஒரு சின்ன வயிறு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் திமிங்கலங்கள் எல்லாம் ஒரு கூட்டமாய் இப்படி வருகிற மீன்கள் எல்லாம் சாப்பிட்டுரும். அவ்வளோ பெரிய திமிங்கலங்கள் ஏற்ற வேளையில கர்த்தர் ஆகாரம் தருவார், ஏற்ற வேளையில கர்த்தர் ஆகாரம் தருவார் என்று கர்த்தரை நோக்கி காத்திருக்குமா. சில நேரங்களில் சில திமிங்கலங்கள், நான் இப்படி என்னுடைய கற்பனை, அது சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே மேலே ஏறி டைவ் அடிக்கும். நான் நினைப்பேன், இதுக்கு ரொம்ப பசி போல இருக்கு, கர்த்தர் ஒன்றும் கொடுக்கல போல இருக்கு, அதனாலதான் ஆண்டவரே என்னை பாருன்னு சமுத்திரத்தை விட்டு கடலை விட்டு மேலே எழும்பி என்னை பாரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காமிக்குதோ என்ன தெரியல. ஒருவேளை சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிறதுனால லேட்டா பதில் கிடைக்குதோன்னு நினைச்சு சமுத்திரத்தை விட்டு மேலே எழும்பி டைவ் அடிச்சு ஆண்டவரே நான் பசியா இருக்கிறேன் அப்படின்னு காமிக்குதோ தெரியல. கர்த்தர் அங்கே அதற்கு பதில் சொல்லுகிறார். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால திருப்தி ஆகுமா. அப்படியானால் கர்த்தர் நம்மை அதனால திருப்தி ஆவீர்கள். திமிங்கலங்கள் கர்த்தர் கொடுக்கிறதை வைத்து திருப்தி ஆகிறதா, நன்மையினால திருப்தி ஆகிறதா. இங்கே நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எண்ணெய், திராட்சரசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, நீர் கையை திறக்க. அப்படியானால் இந்த மாதம் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் தம்முடைய கையை திறக்க போகிறார். கையை திறந்து ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம இப்பவே கூப்பிடுவோமா? ஆண்டவரே, நன்மையினால நான் திருப்தி ஆவதற்கு உம்முடைய கையை திறக்கணுமே, உம்முடைய கையை திறக்கணுமே. லார்ட், ஓப்பன் யுவர் ஹேண்ட்ஸ் லார்ட். எனக்காக உம்முடைய கையை திறப்பீராக. கையை மூடிராதீங்க ஆண்டவரே. நீர் கையை திறக்க அவைகள் நன்மையினால திருப்தி ஆகுமா. நான் விசுவாசிக்கிறேன், கையை திறந்து உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இதே வார்த்தையை இன்னொரு சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது 145 சங்கீதம் 15 16 வசனத்தை வாசிக்கும் போது, Psalms 145 verse 15 and 16, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏன் எல்லா ஜீவன்களும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாறைக்குள் இருக்கிற தேரைக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். இந்த தேரை எங்க இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்தன் விதமாய் பாடுகிறார், பாறைக்குள் தேரை போலானே, நான் பல துயர்பட்டவனானே. பாறைக்குள் தேரை போலானே, ஆலைக்குள் கரும்பு போலானே, இந்த அகதிக்கு மோகம் காட்டவாரி. ஐயா கொல்கதா மலை நாதா,
எனக்கார் துணை சொல் அனுகூலா. ஐயா கொல்கதா மலை நாதா. இந்த பக்தன் தன்னை சொல்லுகிறான், ஒரு பாறைக்குள் இருக்கிற தேரை போல, ஆலைக்குள் இருக்கிற கரும்பை போல இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அகதியை போல இருக்கிற எனக்கு முகத்தை காட்ட வாரும். இங்கே அதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சகல ஜீவ பிராணிகளும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஏன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதாம்? ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தரை குறித்து ஜீவராசிகளுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. அவர் ஏற்ற வேளையில ரைட் டைம் உனக்கும் எனக்கும் கூட ஏற்ற வேளையில கொடுத்து நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார். நீர் உமது கையை திறக்க சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். நீங்கள் ஒருவேளை திமிங்கலமா இல்லாமல் இருக்கலாம், ஒரு கொசுவை போல இருக்கலாம், ஒரு தேரையை போல இருக்கலாம். உங்களுடைய வாஞ்சையையும் கர்த்தர் இந்த மாதம் நிறைவேற்ற போகிறார், திருப்தியாக்க போகிறார். உனக்காக கர்த்தர் கரத்தை நீட்ட போகிறார். ரிபாலா ஷடாம் துராகதுரானியா. உனக்காக எனக்காக கர்த்தர் கையை திறந்து ஆசீர்வதிக்க போகிறார். இந்த முதல் நாளிலேயே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? உடைய கையை திறந்து என்னை திருப்தியாக்கும். உடைய கையை திறந்து என் வாஞ்சியை திருப்தியாக்கும். உடைய கையை திறந்து எனக்கு கொடும். உடைய கையை திறந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் கைகளை திறப்பாராக. உனக்காக எனக்காக கர்த்தர் தம்முடைய கைகளை திறப்பாராக. உனக்காக எனக்காக எண்ணெயும் திராட்சரசமும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எண்ணெயும் திராட்சரசம் உனக்காக எனக்காக கொடுத்து விட்டேன்னு சொன்னவர். உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும், உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும், உனக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் இந்த முதல் நாளிலேயே உனக்கு கொடுத்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மறு உத்தரவு கொடுத்து விட்டார். ஆண்டவர் உன்னை பார்த்து தைரியமாய் சொல்லுகிறார், உன்னை நான் இனி புறஜாதிகளுக்கு நிந்தையாய் வைக்க மாட்டேன். நீ திருப்தியாவாய், நீ திருப்தியாவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு வேண்டிய தானியத்தை கொடுக்கிறவர். தானியத்தையும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் கொடுத்தேன், அதனாலே நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சமுத்திரத்தின் ஆழத்துல இருக்கிற திமிங்கலத்தையே போஷிக்கிற தெய்வம், பாறையின் அடியில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இருக்கிற பாறையை போஷிக்கிற தெய்வம், திருப்தியாக்குகிற தெய்வம். மனுஷனே, இந்த நவம்பர் மாதம் முதல் தேதியில உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் இந்த மிருக ஜீவன்களை ஆகாரம் கொடுத்து திருப்தியாக்குகிறது, அதுதான் அவைகளுக்கு. ஆனால் உனக்கு எனக்கு மேலும் ஒரு வார்த்தை தருகிறார். என்ன தெரியுமா? இனி நான் உன்னை பிரஜாதிகளுக்கு நிந்தையாய் வைக்க மாட்டேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஷிபா ரபா கத்துனமானியா. இந்த வாக்கு தத்தத்தை நீ விசுவாசிப்பாயாக, இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்குவாயாக. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உம்முடைய கையை திறக்கணுமே, உம்முடைய கையை எனக்காக திறக்கணுமே. உம்முடைய கையை திறந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. லார்ட், உம்முடைய கையை திறந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நீ கூப்பிடுவாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திமிங்கலங்களை போஷிக்கிற தெய்வம், உன்னையும் என்னையும் அவர் போஷித்து கையை திறந்து உன்னை என்னையும் அவர் ஆசீர்வதிக்க நாம் இடம் கொடுப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை திறக்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லார்ட், ஓப்பனஸ்ட் thine hand, O God. உம்முடைய கரத்தை எனக்காக திறம். Openest thine hand, they are filled with the good. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கையை திறந்து நன்மையினால நிரப்பும். கூப்பிடுவோம். கையை திறக்கிறது மாத்திரமல்ல, உன்னை என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட் ஒன்லி ஓப்பன் த ஹேண்ட்ஸ், he lift up his hands. நம்முடைய கைகளை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் லூக்கா சுவிசேஷம் படிக்கும்போது உயிர்த்தெழுந்த இயேசு 24ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 24 verse 50 and 51, அங்கே படிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உயிர்த்தெழுந்த இயேசு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். அவளை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். கையை திறந்து ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உன்னை கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கர்த்தருடைய கைகள் நமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சீஷர்களுக்கு நேராக வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவர் அப்பத்தை எடுத்து வானத்துக்கு நேராக உயர்த்தினார். அதே போல உயர்த்தினது மாத்திரமல்ல, ஜெபித்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். அதே போல இந்த மாதம், நவம்பர் மாதம், கையை திறந்து அதோடு மாத்திரமல்ல, கையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறாயா? உன்மேல் கரம் நீட்டப்படட்டும். கர்த்தருடைய நீட்டப்பட்ட உயர்த்தப்பட்ட கரம், அந்த நிழல் உன்மேல் படட்டும். ஆண்டவரே, எனக்காக கையை உயர்த்தி என்னை ஆசீர்வதியும் என்று நீ கூப்பிடுவாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் நமக்காக கைகளை உயர்த்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க மோசே கைகளை உயர்த்தினான். மோசே கைகள் உயர்த்த 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அமிலேக்கியர் மாண்டு போனார்கள். உனக்காக உன் சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ண கர்த்தர் தம்முடைய கையை உயர்த்தி இருக்கிறார். கையை உயர்த்தி இருக்கிறார். ஒரு ஒப்பனையான சத்தியத்தை அங்கே தந்திருக்கிறார். ஆரோனும் ஊரும் அவன் கைகளை தாங்கினார்கள். ஆனால் இயேசுவினுடைய கைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வல்லமையின் கைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயர்த்தப்பட்ட கைகள். மோசேயுடைய கைகள் நீட்டப்பட்ட போது சமுத்திரம் பிளந்தது. உனக்காக கர்த்தர் கையை திறக்கிறவர் மட்டுமல்ல, உனக்காக கையை உயர்த்துகிறவரும் கையை நீட்டுகிறவருமாயிருக்கிறார். நவம்பர் மாதம் இந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போமாக. மூன்றாவதாக, கைகளை பிடித்து கைகளை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். மார்க் 6ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மார்க் காஸ்பல் சாப்டர் 6 verse 5 நம்ம அங்கே படிக்கும்போது, கர்த்தர் அநேகரை என்ன செய்தாராம்? கைகளை வைத்து சுகமாக்கினார் என்று படிக்கிறோம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து குணமாக்கினதே அன்றி வேறு அற்புதமும் செய்யவில்லை. கைகளை வைத்து சுகமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 10ஆம் அதிகாரத்திலே 13 to 16 வரைக்கும் படிக்கும்போது, பிள்ளைகள் மேல், சிறு பிள்ளைகள் மேல் கையை வைத்தார், அணைத்து கொண்டார், அவர்களை ஆசீர்வதித்தார். உங்க மேல என் மேல கர்த்தர் கை வைத்தாலே ஆசீர்வாதம் வந்துடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். மார்க் 10ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே, சிறு பிள்ளைகள் அவர்கள் தொடும்படிக்கு அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், அவர் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவுடையது. இவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவளை அணைத்து அவர்கள் மேல் கையை வைத்து அவளை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை கையை வைக்கட்டும், நம்ம மேல கையை வைக்கட்டும். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்காக கையை நீட்டும், எனக்காக கையை உயர்த்தும், எனக்காக கையை திறக்கணும், என்னை ஆசீர்வதியும். நிச்சயமாய் இந்த மாதம் நிந்தையாயிராதபடி உனக்கு வேண்டிய எண்ணெய், திராட்சரசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தானியம் இவைகளை தந்து உனக்கு பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உனக்காக கையை திறக்கிற தேவன், உனக்காக கையை உயர்த்துகிற தேவன், உனக்காக எனக்காக கையை வைக்கிற, நம்மேல் வைக்கிற தேவன். 18 வருஷமாய் கூனியா இருந்தவளை இயேசு கையை வைத்த உடனே அவன் நிமிர்ந்து நின்றார். இன்றைக்கு ஒரு நிமிர்ந்து நடக்கிற ஒரு அனுபவம் இந்த மாதம் நமக்கு வரப்போகிறது. பெற்றுக்கொள்வோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். நீர் அவைகளால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று சொன்னீரே. அவர் மறுமொழி கொடுத்து உங்களுக்கு வேண்டிய தானியம், திராட்சரசம், எண்ணெயும் கொடுத்து, இனி உங்களை பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் அவைகளால் உங்களை திருப்தியாக்குவீர்கள் என்று சொன்னீரே. எங்களை நிந்தையாக வைக்காமல் எங்களை புகழ்ச்சியாய், கீர்த்தியாய் வைத்து எங்களை திருப்தியாய் நடத்த போகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கையை திறந்து, கையை உயர்த்தி, கையை தொட்டு, கையை எங்கள் மேல வைத்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை திருப்தியாக்கும், எங்களை நடத்தும். கிருபை எங்களை தொடர்ந்து நடத்த ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. இந்த மாதம் முழுவதும் இந்த முதல் நாளிலே இந்த வசனத்தை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவராக, கையை திறந்து ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.